குட்டீஸ் எப்படி இருக்கீங்க? தூங்க ரெடி ஆகிட்டீங்க போல இருக்கு. நேற்று நைட்டு நான் வீடியோ போடும்போது மணி 10 மணிக்கு மேலே. ஆனாலும் நிறைய குட்டீஸ் அதை பார்த்தீங்கன்னு எங்கள் அப்பா அம்மா சொன்னாங்க. குட், நல்ல பிள்ளைகள்ல. ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டீங்க, சாப்பிட்டாச்சு, ஜாலியாக விளாண்டிங்களா? எப்படி இருந்துச்சு இன்னைக்கு ஸ்கூல்லாம்? ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா? என்ன சொன்னாங்க? உங்கள் கிளாஸில் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட் யார் அப்படின்னு சின்னதாக கீழே ஒரு சின்ன கமெண்ட் போடுங்க. சரியா? முடிஞ்சா ஓகே, குட். வீட்டில் சில நேரத்தில் அப்பா அம்மா நமக்கு வேலை சொல்லுவாங்க. வேலை சொல்லும்போது அம்மா சொல்லுவாங்க, டேய் தம்பி கடைக்கு போயிட்டு வாடா அப்படின்னோடனே நம்ம என்ன சொல்லுவோம்? போமா, நான் போக மாட்டேன், அவளை போக சொல்லுமா. ஏய் நீ போயிட்டு வாடி. நான் போக மாட்டேன், அவனை போக சொல்லுமா. டேய் நீ போயிட்டு வாடா, அண்ணனை போக சொல்லுமா. எப்போ பார்த்தாலும் நான் தானே கடைக்கு போகிறேன், இவன் கடைக்கே போகிறது இல்லை அப்படின்னு சொல்லி கோவப்படுவோம். உங்கள் 2 பேர்த்துல யாருக்கு நிறைய கோபம் வரும்? இல்லை இதை பார்த்துட்டு இருக்கிற உனக்கு நிறைய கோபம் வருமா? சே, கோபம் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, உங்கள்கிட்ட திடீர்னு கேட்குறேன், உனக்கு அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமான்னு கேட்குறேன். சில பேர் சொல்லுவீங்க, எனக்கு அம்மா தான் பிடிக்கும் அப்படிம்பாங்க. சில பேர்கிட்ட கேட்டால் எனக்கு அப்பா தான் பிடிக்கும் அப்படிம்பாங்க. சில பேர் கேட்டால் என்ன சொல்லுவாங்க? எனக்கு 2 பேரையும் பிடிக்கும், யாருக்கும் பாதகம் இல்லாமல் என்ன செஞ்சுக்கணும், போய்க்கணும், இல்லையா? ஆனால் நமக்கு பிடிச்ச அப்பா அம்மா நம்மகிட்ட ஏதாவது வேலை சொல்கிறாங்க. முக்கியமாக செல் நோண்டிட்டு இருக்கிறோம். செல் நோண்டிட்டு இருக்கும்போது ரொம்ப சீரியஸாக கேம் விளையாண்டுருக்கும்போது நமக்கு ஏதாவது வேலை சொல்கிறாங்க. வேலை சொல்லும்போது நமக்கு என்ன பண்ணுது? கோபம் வருது இல்லை? நம்ம சொல்லுவோம், ஐயோ இப்போ பார்த்து வேலை சொல்கிறாங்களா, அப்புறமா போகிறோமா. அம்மா சொல்லுவாங்க, இல்லை இப்பவே போய் செய்ப்போ அப்படிம்பாங்க. அப்பா சொல்லுவாங்க, என்னடா பண்ணுற, எவ்வளோ செல் இருக்கிற, போய் நோடு அப்படி சொல்கிறாங்களா? இல்லை, டே கண்ணு சூப்பரா செல்லம் அழகாக நீ நோண்டிட்டு இருக்கடா, இன்னும் கொஞ்சம் நேரம் நோண்டிட்டு அப்புறமா போ அப்படின்னு சொல்லுவாங்களா? ஸோ கடைக்கு போக சொல்லும்போது நமக்குள்ளே என்ன செய்யுது? கோவம் வருது. அப்போது சின்ன சின்ன வேலைகள் வீட்டில் செய்ய சொல்லும்போது நம்ம கோவம் வருது. இதை பார்க்குற எத்தனை பேர் உங்கள் வீட்டில் சின்ன சின்ன வேலைகள் செய்கிறீங்க? நீங்கள் சாப்பிட்ட தட்டை நீங்களே எடுக்கிறீங்களா? நீங்கள் சாப்பிட்ட தட்டை நீங்கள் கழுவி வைக்கிறீங்களா? இல்லை, இந்த பழக்கம்லாம் அது எப்படி நம்ம போய் கழுவி வைப்போம், எங்கள் அம்மா கழுவி வச்சுக்குவாங்க. சரி, ஓகே, சின்ன சின்ன வேலை செஞ்சீங்கன்னா சூப்பர், உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கிளாப்ஸ் பண்ணுறேன். ஓகே, சரி. அப்போது நமக்கு வரக்கூடிய கோபம் ரொம்ப அதிகமாக வருது இல்லை? இந்த கோபத்தினால நம்ம என்ன பண்ணிடுவோம்? நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் மறந்துடுவோம், கத்துவோம், அப்பா அம்மாட்ட டென்ஷன் ஆகும். சரி, இன்றைக்கி ஒரு வேளை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உனக்குள்ளே ரொம்ப கோபம் வரும்னா, உங்களுக்கு பிடிச்சவங்களை உங்கள் அப்பா அம்மாவை அது எவ்வளோ ஹர்ட் பண்ணும், அது எவ்வளோ மனசுக்குள்ளே காயத்தை உண்டாக்கும். என்னைக்காவது அது உணர்ந்துருக்கீங்களா? நீங்கள் ரொம்ப கோவப்பட்டதுக்கப்புறம் உங்கள் அம்மாட்டையோ உங்கள் அப்பாட்டையோ போய், சாரிப்பா நான் ரொம்ப கோவப்பட்டேன், அம்மா நான் கொஞ்சம் கோவப்பட்டேன் அப்படின்னு என்னைக்காவது சொல்லியிருக்கீங்களா? ஏசப்பாவுக்கு யாரெல்லாம் ரொம்ப அமைதியாக இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் அப்பா அம்மா சொல்கிறதுக்கு கீழ்ப்படுகிறாங்களோ அவங்கள ரொம்ப பிடிக்கும். சரியா? நீ ஏசப்பாவோட பிள்ளை தானே? சரி, இன்னையில் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிப்பாரு. அப்பா அம்மா சொல்லும்போது கோவப்படாத, அதை முதல்ல கொஞ்சம் மென்மையாக கேளு. சரிம்மா, சரிப்பா நான் செய்கிறேன், கொஞ்சம் கழிச்சு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லு. சரியா? நீ நைட் போகும்போது நான் உனக்கு இன்னைக்கு சொல்கிற அட்வைஸ் அதுதான். ரொம்ப கோவப்படாத, நாளைக்கு கொஞ்சம் கோவத்தை கொஞ்சம் குறைச்சிப்பாரு. சரியா? அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிந்துப்பார். பைபிளில் ஒரு சின்ன வசனத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். பிள்ளைகளே சொல்லுங்க, பிள்ளைகளே சொல்கிறா. வீடியோ மட்டும் பார்த்தீங்கன்னா எப்படி? குட்டி பையா உன்னை தான் கேட்குறேன், நான் சொல்கிறத சொல்லு. பிள்ளைகளே உங்கள், சொல்ல மாட்டேங்கிற பத்தியா, உங்கள் பெற்றோருக்கு. டோரா புஜி சொன்னா மட்டும் நாம் இப்போ எங்கே போகிறோம்னா காட்டுக்கு போகிறோம், சொல்லுங்க எங்கே போகிறோம், காட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிறல்ல. இப்போ நான் சொல்கிற வசனத்தை சொல்லு. பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிந்திருங்கள். சொல்லு பார்க்கலாம். நீ சொல்கிறது கேட்க மாட்டேங்குது. திரும்ப ஒரு டைம் சொல். பிள்ளைகளே பிள்ளைகளே கர்த்தருக்குள் உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். இது நியாயம். பெற்றவங்களுக்கு கீழ்ப்படிங்க. நாளைக்கு நல்ல கதை சொல்கிறேன். சரியா? இன்னைக்கு கதை சொல்லலாம் தான் வந்தேன், ஆனால் நேற்று ஒரு குட்டி கதை சொல்லிட்டேன்ல. ஸோ இன்றைக்கி உங்கள்கிட்ட பேசலான்னு நினச்சேன். எத்தனை பேருக்கு இது பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணு. டைம் இருக்கான்னு பாரு. டைம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணு. ஓகே, குட். காட் பிளஸ் யூ. ஆண்டவனை ஆசீர்வதிக்கட்டும். பாய். டிஆர்ஜி அண்ணன் வைக்கிட்டா.